வீரர்களே வாருங்கள். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக் ஃபிங்கர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆயுதத்தோட நாங்கள் போருக்கு தயாராகிட்டோம். வீரர்கள் பின்தொடர்ந்து வராங்க. பாய். பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ ஒரு இது நடந்துச்சுல. அம்மா அவன் எங்க கிட்ட போய் சொல்லலாம், உன்கிட்ட போய் சொல்லிக்கலாம். அம்மா பேசவே இல்லை வந்துட்டான். போயிட்டு ஏதோ சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான். கீழே போயிட்டு கீழே பண்ணானா பேசவே மாட்டேறான். ஐய் என்னடா சொல்றது இல்லையடா. இந்த வாட்டத்தில் வச்சுக்கலாமா? காற்று எப்படி வேணும் உட்காந்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முட்டை எல்லாத்தையும் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா முட்டை வந்து அதில் ஒட்டிக்காது, தீ பிடிக்காமலும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் சுற்றி அப்ளை பண்ணுறோம். சரி வேக வைக்கலான்னு போகிறேன். ஹலோ ஹலோ சூப்பராக 99 100 இப்போ நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து இதை வந்து பேட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடி அடி அடிச்சுட்டு ஃபுல்லாக கல்லு 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 அவ்வளோதான். இன்னொரு அப்படியே எடுத்து பார்க்குறோமா? எடுத்து பார்க்கலாம். ரெடியாக இருக்குது. அண்ணா வீட்டில் அந்த வெயில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கலாம் வெந்துருச்சா இல்லையா. வெந்துருச்சுன்னா அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து முட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாம். முட்டை வந்துருச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு உள்ளே விட்டு பார்த்தோம்னா தெரியும். அது கேக் மாதிரி அழகாக நைஸாக உள்ளே போகுது பாருங்கள். இதில் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ வந்து முட்டை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக போகும் உள்ள. ஸோ முட்டை நல்லா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இங்கே இருக்கிற தண்ணி வந்து ஆவி தண்ணி தான், முட்டையோடைய தண்ணி கிடையாது, ஆவியோடைய தண்ணி தான். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணி வச்சுட்டோம்னா அழகாக எடுத்துடலாம் கேக் மாதிரி. ஜி அந்த மூடி எடுத்துலாம். இது வந்து பச்சை தண்ணியில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அந்த மூடுங்க. சாம்பல். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிளேட்டில் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபிங்கர் ஃப்ரைஸ் போடுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸ் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம வந்து ரைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம இப்போ அழகாக பீஸ் போட்டுக்கலாம். இதுதான் ஷேப். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பீஸு. மண்ணு பற்ற போது இப்போ வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக நம்ம வந்து மிக்ஸியை ரெடி பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவும் அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவும் போட போகிறோம். ஸோ அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து இந்த இது வச்சுருக்கோம் ஹெர்ப்ஸு. இதில் வந்து ஒர்கனோ இருக்குது, ரோஸ்மெரி இருக்குது, ஹெர்ப்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். இது வந்து கண்டிப்பாக போடணுன்னு இல்லை, போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்காக முட்டையை வந்து உடச்சிக்கலாம்.
வானல் நல்லா காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் இப்போ. ஃபஸ்ட்டு வீடியோ காமிக்கிறதுக்கு இது மட்டும் வச்சு பிரெட் க்ரம்ஸ் எதில் போட போகிறீங்க? இந்த பிளேட் அது வேணாம், நீங்கள் அதை வச்சு கட் பண்ணுறது. அதை கொடுத்துருங்க. அதுக்கு அதை கொடுக்கல, மேலே திரும்பிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், ரைஸ் ஃப்ளவர் மிக்ஸு, எக் வந்து பேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மிக்சரில் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அடுத்தது எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. லைட்டாக உதருங்க. மேலே அள்ளி போட்டு லைட்டாக உதிட்டு. ஓகே, ட்ரை பண்ணி அடுக்கும்போது லைனாக இருக்கும். ஃபோட்டோ பார்த்து கலர் மாறுது. பொறுமையாக போடுங்க, 10 பக்கம் போடுங்க, உங்கள் கறி அடிங்க. ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இதாக பாருங்க, நீங்கள் பாருங்க எப்படி இது சாப்பிடுங்க அத்தை. எண்ணெய் கம்மியாக செய்யலாம்.
நீங்கள் போடுப்பா அப்புறம் அதுக்காக வந்து நான் கட்டிக்கிட்டு நீ எடுத்து பண்ணி போகணும் பா நல்லா கொதிக்குது. இல்லடா ஒன்றும் கிளம்பலடா. போதும்னு சொன்னேன், சாப்பிட்டேன். பிடிக்கல ரைட்டா ரைட் அது அங்கே இருக்குது மட்டும் தான், பிளேட்டில் இருக்குது மட்டும் தானே. என்ன ஊற்றாலும் எது வச்சு போட்டு என்ன வேஸ்ட் பண்ண போகிறோம். இது ரமேஷ் கிட்ட வராது. எனக்கு கருப்பாக அப்படியே உட்காந்துருந்தாங்க. எப்படிதான் முடியல, ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிறீங்களே. அவர் யாருனாலும் என்ன தானே இதில் போடலாம்ல. நார்மல் ஸ்பீடில் போகுது, ஸ்லோ ஃபாஸ்ட்லாம் கிடையாது. ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, எக் ஃப்ரைஸ். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். மீதி பேர்லாம் வெஜிடேரியன்றதுனால ஆஸ் யூஷுவலாக எங்கள் டீமில் கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அவங்க 3 பேருமே வெஜிடேரியன். சரவணன் ஜோவராஜன், அவர் பேர் வந்து ரமேஷ், அவர் எங்கள் அண்ணன் சேகர் அண்ணா டீமில் புதுசாக சேர்ந்துருக்காரு. அவரும் வந்து வெஜிடேரியன் தான். எங்கே மறைஞ்சு போகிறாரு, மறைஞ்சு போகிறாரு. அவர் வெஜிடேரியன் தான். ஸோ அவரும் சாப்பிட மாட்டார். ஸோ நாங்கள் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட போகிறோம். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. அந்த பெப்பர் போட்டதுனால காரமும் கரெக்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் குயிக்காக செய்யணுன்னா செய்யலாம். நான் நிறையா செஞ்சனால டைம் எடுத்தது. நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் ஒரு 5 முட்டை 6 முட்டை போட்டு சூப்பராக செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் வரப்போ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குது. அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரி ஷேப் இருக்குது பாருங்கள், ஃபிஷ் மாதிரி இருக்குது. நல்லா செம்ம டேஸ்ட்டு. புரிஞ்சா வேறு லெவல்.